இன்றைய தினம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் இரு நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன், திரு கே ராமகிருஷ்ணன் அவர்கள் அமர்வு தற்போது வழங்கிய தீர்ப்பு முழுக்க அரசியல் சட்டத்திற்கு எதிரான ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்பு அரசியல் சட்டத்தின் உரிய பிரிவுகள், அரசியல் சட்டத்தில் உத்தரவாதம் செய்யப்பட்டுள்ள செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், யாருக்கு என்னென்ன அதிகாரம், பாராளுமன்றத்துக்கு என்ன அதிகாரம், சட்டமன்றத்துக்கு என்ன அதிகாரம், நீதித்துறைக்கு என்ன அதிகாரம், நிர்வாகத்துறைக்கு என்ன அதிகாரம் என்பவற்றை கணக்கில் கொள்ளாமல், குறிப்பாக த சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் ஆக்ட் 1968 என்ற சட்டத்தையும் கருத்தில் கொள்ளாமல் பல்வேறு உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை புறந்தள்ளி இன்றைய தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு ஒரு அரசியல் சட்ட நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு அரசு இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு உடனே செய்ய வேண்டும் என்று கோருகிறோம். இந்த தீர்ப்பு எப்படி அரசியல் சட்ட ரீதியாக தவறு என்பதை சுருக்கமாக நாங்கள் சொல்றோம். அதாவது சிஐஎஸ்எஃப் போலீஸ என்ன வேலைக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்றது அந்த சட்டத்தில் இருக்கு. த சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் ஆக்ட் 1968 அந்த சட்டத்தோட நோக்கமாக பாராளுமன்றத்தில் 1968 நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டத்தின் நோக்கமாக பெட்டர் ப்ரொடெக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங்ஸ் ஓன்டு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒன்றிய அரசின் நிறுவனங்கள், அரசாங்க நிறுவனங்கள் இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் சிஐஎஸ்எஃப் போலீஸ். இந்த பாதுகாப்பு தவிர வேறு பணிகளுக்கு சிஐஎஸ்எஃப் போலீஸை பயன்படுத்த முடியாது. அப்படி ஒவ்வொரு நீதிபதியும் சிஐஎஸ்எஃப் போலீஸ நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துவதற்கு அனுப்புனா அரசியல் சட்டப்படி அது சரியா? உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, சபரிமலை வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு சபரிமலையில் பெண்களை அனுமதிக்க வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு வரை கேரளா அரசாங்கம் அதை அமல்படுத்தல. சங் பரிவார அமைப்புகள் அங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குறதுனால அதை இன்னைக்கு வரை அனுமதிக்கல. இப்போ உச்சநீதிமன்றம் சிஐஎஸ்எஃப் போர்ஸ் அனுப்பி இந்த உத்தரவை கேரளாவில் பக்தர்களை, பெண் பக்தர்களை கூட்டி சென்று அமல்படுத்துங்கள் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இதே தனி நீதிபதி திரு GR சுவாமிநாதன் அவர்கள் முன்பு நூற்றுக்கணக்கான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இருக்குங்க. எந்த வழக்குல சிஎஸ்எஃப் போர்ஸை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னாங்க சொல்லுங்க? எந்த வழக்குல சொல்லியிருக்கிறாங்க? ஆயிரக்கணக்கான நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் இந்த நீதிமன்றத்தில் பெண்டிங் இருக்கு. அப்படி இருக்கிற போது ஒரு கண்டெம்ப்டுக்கான பவர் என்ன? ஒரு அதிகாரி நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தவில்லை என்றால் அந்த அதிகாரி மீது நீதிமன்ற அவமதிப்புக்கு நோட்டீஸ் அனுப்பி அவங்க தரப்பு விளக்கத்தை கேட்டு வில்ஃபுல் டிஸ்ஒபீடியன்ஸ் அப்படின்னு இருந்தா தான் வேணும்னே நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்த மறுக்கிறாரா என்பதை பரிசீலித்து அவங்களுக்கு 4 வாரம் டைம் கொடுத்து அதற்கு பிறகு அவர்கள் தண்டிக்கலாம். அப்படி இல்லாம ஏற்கனவே போட்ட ரிட் பெட்டிஷன் ஆர்டரை நடைமுறைப்படுத்துவதற்கு சிவில் கோர்ட் போல இபி ப்ரொசீடிங்ஸ் போல ஒரு நீதிமன்றத்தில் செய்ய முடியுமா என்றால் நிச்சயம் செய்ய முடியாது. அதை இரு நீதிபதிகள் அமர்வு அதை ரத்து செய்வார்கள் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்த்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக இரு நீதிபதிகளின் தீர்ப்பும் அரசியல் சட்டத்துக்கு எதிராக அமைந்திருக்கிறது என்பதுதான் ஒரு வருத்தமான ஒரு விஷயமாக நாங்கள் பதிவு செய்கிறோம்.